நமஸ்தே, வணக்கம். இன்றைய பதிவில் நாம் முன்ஷி பிரேம்சந்த் அவர்களின் பூஸ் கி ராத் என்ற கதையை படிக்கப் போகின்றோம். தை மாதம் பனி அதிகமாக இருக்கும். இந்த கதையில் ஹல்கு என்ற ஒரு விவசாயி பனியில் சென்று தன் நிலத்தை எப்படி காக்கின்றான், காப்பதற்கு முயற்சி செய்கின்றான். ஒரு கம்பளி வாங்க கூட கையில் காசு இல்லாமல், கம்பளி இல்லாமல், போர்வை இல்லாமல் அந்த நிலத்தில் போய் அவன் எப்படி கஷ்டப்படுகின்றான். அவனுடன் இருக்கும் நாய் அவனிடம் எப்படி இரக்கம் காட்டுகின்றது. கடைசியில் அவனால் தனது வயலை காப்பாற்ற முடிந்ததா, பயிரை காப்பாற்ற முடிந்ததா என்பதையெல்லாம் பார்க்க போகின்றோம். हल्कू ने आकर स्त्री से कहा, सहना आया है, लाओ, जो रुपये रखे हैं उसे दे दूं, கிசி தர கலாதோ சூட்டே. ஹல்கு தன் மனைவியிடம் வந்து கூறினான், செஹனா வந்திருக்காம்மா, எடுத்துட்டு வா, என்ன பணம் இருக்கோ அதை எடுத்துட்டு வா, எப்படியாவது அவன் தொல்லையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். கலாதோ சூட்டே என்றால் நாம் நமது தலையை காப்பாற்றிக் கொள்ளலாம், அவன் தொல்லையிலிருந்து நாம் மீளலாம் என்பது பொருள். முன்னி ஜாடு லகா ரஹி தி, முன்னி வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தாள். ஜாடு லகா ரஹி தி என்றால் பெருக்கிக் கொண்டிருந்தாள். பீச்சே ஃபிர்கர் போலி, பின்னால் திரும்பி கூறினாள், தீன் ஹீ தோ ருபியே ஹே, தே தோகே தோ கம்மல் கஹா சே ஆயேகா. 3 ரூபாய் தான் இருக்கின்றது, அதையும் கொடுத்து விட்டால் கம்பளி எங்கிருந்து வரும்? மாக் பூஸ் கி ராத் ஹார் மே கைசே கட்டேகி, மார்கழி மாதம், தை மாதம் இரவு வயலில் எப்படி நீ கழிப்பாய்? கம்பளி இல்லாமல் எப்படி போகும்? உஸ்ஸே கேதோ ஃபசல் பர் தே தேங்கே, அவனிடம் போய் சொல், அறுவடையாகட்டும், கொடுத்து விடுகின்றோம் என்று சொல். அபிநகி, இப்பொழுது முடியாது என்று அவள் கூறினாள். ஹல்கு எக்ஷன் அனிஷ்சித் தஷாமே खड़ा रहा. ஹல்கு ஒரு க்ஷணம் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். அனிஷ்சித் தஷா என்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருத்தல். பூஸ் சிற்பர் ஆகையா, தை மாதம் வந்து விட்டது. कम्मल के बिना हार में रात को वो किसी तरह नहीं जा सकता. கம்பளி இல்லாமல் வயலுக்கு இரவில் அவனால் ஒரு காலம் போக முடியாது. ஹார் என்றால் வயல். மகர் செஹனா மானேகா நஹி, ஆனால் இந்த செஹனா ஒத்துக்கொள்ள மாட்டானே. குடுக்கியா ஜமாவேகா, கண்ணா பின்னா என்று திட்டுவான். காலியா தேகா, சொல்ல வேண்டாத சொற்களை எல்லாம் சொல்லுவான். பலா பலாசை ஜாடோமே மறைங்கே, நல்லது, இந்த பனியில் செத்து போனாலும் போலாம், பரவாயில்லை. பலாத்தோ சிறுசே டல் ஜாயகி, இந்த இவனிடம் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம், நம் தலை தப்பட்டும் என்று அவன் நினைத்தான். ஏ சோச்தா ஹுவா वो अपना भारी भरकम डील लिए हुए स्त्री के समीप आ गया और खुशामद करके बोला. இப்படியாக அவன் யோசித்த வண்ணம் தனது பெரும் உடம்பை தூக்கி கொண்டு, பாரி பர்க்கம் டீல் என்றால் பெரிய திடகாத்திரமான பெரிய உடம்பு, அந்த உடம்பை தூக்கி கொண்டு மனைவியின் பக்கம் வந்தான். ஸ்ரீகே சமீப் ஆகையா, மனைவியின் பக்கம் வந்தான். குஷாமத் கர்க்கே போலா, அவளை தாஜா பண்ணி கொண்டே சொன்னான். குஷாமத் கர்னா என்றால் நல்லவள் இல்லையா, கொடுத்து விடேனம்மா என்றெல்லாம் தாஜா பண்ணி கூறுவது. லா தேதே கலாத்தோ சூட்டே, எடுத்துட்டு வாமா, கொடுத்துடலாம், நம்ம நிம்மதியா இருக்கலாம். கம்மல் கேலியே கோய் தூசரா உபாய சோச்சுங்கா, கம்பளிக்கு வேற ஏதாவது நம்ம வழி பண்ணலாம், வேற ஏதாவது உபாயம் யோசிக்கலாம், சரியா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட, மனைவி கிட்ட சொன்னான். मुन्नी उसके पास से दूर हट गई और आंखें तरेरती हुई बोली. मुन्नी அவனிடமிருந்து தள்ளி விலகி சென்றாள். கண்ணை ஒரு உருட்டு உருட்டி கூறினாள். ஆங்கே தரையர்த்தி ஹுயி போலி என்றால் கண்ணை ஒரு உருட்டு உருட்டுதல், என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது போல. கர்ச்சுக்கே தூசரா உபாய், ஆஹாமா, வேற உபாயம் செஞ்சுட்டீங்க. ஜரா சுனூத்தோ, கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்கலாம். கவுன்சா உபாய கரோகே, என்ன உபாயம் செய்வீங்க? कोई खैरात दे देगा கம்மல், யாராவது பரிசாக இலவசமாக உங்களுக்கு கம்பளி கொடுப்பார்களா? खैरात दे देगा என்றால் உங்களுக்கு சீராக கொடுப்பார்களா, இலவசமாக கொடுப்பார்களா என்பது பொருள். न जाने कितनी बाकी हैं
जो किसी तरह चुकने ही नहीं आती. எவ்வளவு கடன்களப்பா, எவ்வளவு பாக்கி, கொடுத்து மாள மாட்டேன் என்கிறது. கிசி தர சுக்னேஹி நஹி ஆத்தி, கொடுத்து முடிய மாட்டேன் என்கிறது, கடனை தீர மாட்டேன் என்கிறது. मैं कहती हूँ तुम क्यों नहीं खेती छोड़ देते. சரி, நீங்கள் இந்த விவசாயத்தை விட்டு தொலைங்களேன். நான் கூறுகிறேன், இந்த விவசாயமே வேண்டாம், வயலை விட்டு விடுங்கள். மர் மர்கர் காம் கரோ, उपज हो तो बाकी दे दो, चलो छुट्टी हुई. விழுந்து விழுந்து வேலை செய்கின்றோம், செத்து செத்து வேலை செய்கின்றோம். பயிர் அறுவடை செய்து வந்தால், காசு வந்தால் அந்த கடனை கொடுக்கத்தான் சரியாக இருக்கின்றது. அதனால் வேண்டாம், விட்டு விடுங்கள், நிம்மதியாக இருக்கலாம் என்று அவள் கூறினாள். பாக்கி சுக்கானே கேலியே ஹி தோ ஹமாரா ஜனம் ஹுவா ஹே. நமது பிறப்பே இப்படி பாக்கியை கொடுப்பதற்காகத்தான் ஏற்பட்டுள்ளதோ. பேட் கேலியே மசூரி கரோ, வயத்துக்கு ஏதாவது கூலி வேலை செய்யலாம். மஜூரி என்றால் கூலி வேலை, எங்கேயாவது போய் கூலி வேலை செய்து கொள்ளலாம். ஐசி கேத்தி சே பாஜாய், இப்படிப்பட்ட விவசாயம் எதற்கு? பாஜாய் என்றால் கழுகு தூக்கி கொண்டு போகட்டும், இந்த விவசாயமே வேண்டாம் என்று அவள் கூறினாள். மாய் ருப்பே ந தூங்கி ந தூங்கி, சரி நான் பணம் கொடுக்க மாட்டேன், முடியவே முடியாது என்று அவள் கூறிவிட்டாள். ஹல்கு உதாஸ் ஹோக்கர் போலா, அவன் வருத்தப்பட்டு கொண்டு சொன்னான். தூ கியா காலி காவும், சரி அவன் திட்டை வாங்கிக் கொள்கின்றேன், என்ன செய்வது, வாங்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்டான். முன்னினே தடப்கர் கஹா, அவள் துடித்து போய்விட்டாள். அவள் மிரட்டுகின்றாளே ஒழிய மற்றவர்கள் தன் கணவனை மிரட்டுவது அவளுக்கு பிடிக்காதே. காலி கியோं தேகா, ஏன் திட்ட வேண்டும், அவன் ஏன் திட்ட வேண்டும், கியா உஸ்கா ராஜ் ஹே, அவனுடைய ராஜ்யமா நடக்கின்றது என்று அவள் கேட்டாள். मगर ये कहने के साथ ही उसकी तनी हुई बाहें ढीली पड़ गई. இப்படி சொன்னாலே ஒழிய அவளது புருவங்கள், முதலில் மிரட்டலுடன் இருந்த அந்த புருவங்கள் இப்பொழுது மென்மையாயிற்று. இப்பொழுது கருணை வந்தது. அவர் கூறுவது சரிதானே, அவர் என்ன செய்வார், திட்டினால் என்ன பண்ணுவார், அவருக்கும் அவமானம் தானே என்று அவள் யோசித்திருக்கின்றாள். हल्कू के उस वाक्य में जो कठोर सत्य था, वो मानो एक भीषण जंतु की भांति उसे घूर रहा था. ஹல்கு கூறினான் அல்லவா, அவன் திட்டுவான் என்று. அந்த அதில் இருக்கும் உண்மை, கடினமான உண்மை, கசப்பான உண்மை அவளது மனதை ஏதோ ஒரு விலங்கு வந்து வாட்டுவதைப் போல வாட்டியது. उसने जाकर आले पर से रुपये निकाले और लाकर हल्कू के हाथ पर रख दिया. அவள் போனாள், பிறையில் பணம் வைத்திருந்தாள், அதை கொண்டு வந்து ஹல்குவின் கையில் கொடுத்து விட்டாள். ஆலா என்றால் பிறை, பிறையில் பைசா வைப்பார்கள் அல்லவா, இந்த வைத்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். ஃபிர் போலி, பிறகு கூறினாள், தும் சோடு தோ அப்கி சே கேத்தி, வேண்டாம் விட்டு விடுங்கள், வயலே வேண்டாம், விவசாயம் வேண்டாம். மஜூரி சே சுக் சே ஏக் ரோட்டி தோ खाने को मिलेगी. கூலி வேலை செய்தால் ஒரு வேளை ரொட்டியாவது சாப்பிடலாம். கிசி சே தாஸ் தோ ந ரஹேகி, யாரிடமும் அடிமைத்தனம் செய்ய வேண்டாம், யாரும் இடித்து காட்ட மாட்டார்கள், வேண்டாம். அச்சி கேத்தி ஹே, நல்ல விவசாயம் இது. மஜூரி கர்க்கே லாவோ, वो भी उसी में झोंक दो, उस पर धांस. இப்பொழுதும் கூலி வேலை செய்து கொண்டு வந்த பணத்தையும் இந்த விவசாயத்திலேயே போட்டுவிட்டு, அப்படியும் கடனை வாங்கிவிட்டு, அப்படியும் எல்லோருடைய திட்டையும் வாங்கிவிட்டு கொண்டு இருக்கின்றோம். இது என்ன பிழைப்பு என்று அவள் கூறினாள். हल्कू ने रुपये लिए और इस तरह बाहर चला मानो अपना हृदय निकाल कर देने जा रहा है. ஹல்கு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஏதோ தன் இதயத்தையே கொண்டு செல்வதைப் போல வெளியில் புறப்பட்டான். उसने मजूरी से एक एक पैसा काट कपट कर 3 रुपये कम्मल के लिए जमा किए थे. அவன் இங்கேயோ கூலி வேலை செய்து ஒவ்வொரு பைசாவாக தன் செலவையெல்லாம் குறைத்து குறைத்து கொண்டு சேமித்து வைத்து அந்த கம்பளி வாங்க வேண்டும் என்று வைத்திருந்தான். वो आज निकले जा रहा है, இன்று அது கையை விட்டு போகின்றது. एक एक पग के साथ उसका मस्तक अपनी दीनता के भार से दबा जा रहा था. ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவனுடைய மனம், அவனுடைய மூளை அவனது இயலாமையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு சென்றது. தீனதா என்றால் இயலாமை, தீனதாக்கே பார் என்றால் இயலாமை என்கின்ற அந்த ஒரு பாரம், இயலாமை என்கின்ற பாரம்,
அந்த பாரத்தை சுமந்து கொண்டு அவன் சென்றான். பூஸ்கி ராத் பாக் 2, தை மாத இரவு பகுதி 2. பூஸ்கி அந்தேரி ராத், தை மாதத்து இருட்டு, மகா இருட்டாக இருக்கின்ற இரவு. ஆகாஷ் பர் தாரே பி ठिठुरते हुए मालूम होते थे. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் கூட நடுங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. ठिठुरते हुए என்றால் பனியில் நடுங்குவது. हल्कू अपने खेत के किनारे ऊख के पत्तों की एक छतरी के नीचे बांस के कठोले पर अपनी पुरानी गाड़े की चादर ओढ़े पड़ा कांप रहा था. हल्कू தனது வயலின் ஓரமாக, கினாரே என்றால் ஓரமாக, ஊக்கே பத்தோங்கி எக் சத்ரிக்கே நீச்சே, ஒரு குடை. எப்படிப்பட்ட குடை? இந்த கரும்பு தோகை என்று சொல்வோம் அல்லவா, கரும்பு தோகையினால் வேயப்பட்ட ஒரு குடையின் கீழே ஒரு மூங்கில் தட்டி இருந்தது. அந்த மூங்கில் தட்டியில் தனது பழைய கிழிந்து போன ஒரு போர்வையை போத்தி கொண்டு நடுங்கிக் கொண்டு கிடந்தான். புராணி காடேக்கு சாதர் என்றால் பழைய நசிந்து போன போர்வை, சாதர் என்றால் போர்வை, ஓடே என்றால் போர்த்தி கொள்ளுதல். खाट के नीचे उसका संगी कुत्ता जबरा पेट से मुंह डाले सर्दी से कू कू कर रहा था. காட் கே நீச்சே, அவன் படுத்து கொண்டிருந்த இந்த கட்டில் போன்ற ஒரு அமைப்பு, அதற்கு கீழே அவனது கூட வந்திருந்த நாய், குத்தா என்றால் நாய், அதன் பெயர் ஜப்ரா. பேட்டுமே மூடாலே, வயிற்றில் அப்படியே முகத்தை புதைத்து கொண்டு குளிரின் காரணமாக ஹோ ஹோ என்று கூறிக்கொண்டிருந்தது. தோமேசே ஏக் கோபி நீந்தின அதித்தி, 2 பேர்களில் யாருக்குமே தூக்கம் வரவில்லை. தோமேசே 2 பேர்களுள், ஏக் கோபி ஒருவருக்கு கூட, நீந்தின அதித்தி தூக்கம் வரவில்லை. हल्कू ने घुटनियों को गर्दन में चिपकाते हुए कहा, क्यों जबरा, जाड़ा लगता है? हल्कू தனது முட்டிகளை கழுத்தில் நல்லாக அப்படியே ஒட்ட வைத்து கொண்டு கூறினான். என்ன ஜப்ரா, குளிரடிக்கிறதா, மிகவும் குளிராக இருக்கின்றதா என்று கேட்டான். कहता तो था घर में पुआल पर लेट रह, तो यहाँ क्या लेने आए थे? நான் தான் சொன்னேனே, कहता तो था, நான் உனக்கு சொன்னேன், घर में पुआल पर लेट रह, पुआल என்றால் வைக்கோல், வீட்டில் வைக்கோல் இருக்கின்றது, அதன் மேல் படுத்துக்கொள் என்று நான் சொன்னேனா இல்லையா? तो यहाँ क्या लेने आए थे, எதுக்காக இங்கு வந்தாய், எதை கொண்டு போகலாம் என்று வந்தாய்? अब खाओ ठंड, मैं क्या करूं, இப்பொழுது நன்றாக பனியில் இரு, நான் என்ன செய்ய? காவோ டண்ட் என்றால் பனியை சாப்பிடு என்பது பொருள் அல்ல, பனியில் கஷ்டப்படு என்பது பொருள். இந்த காவோ என்ற சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்படும். குடுக்கி கானா என்றால் திட்டு வாங்குதல், மார் கானா என்றால் அடி வாங்குதல், தோகா கானா என்றால் ஏமாந்து போகுதல். இந்த கானா என்ற சொல் பல விஷயங்களுடன் சேர்ந்து பயன்படுத்தப்படுகின்றது. எனவே கானா என்பதற்கு சாப்பிடுதல் என்ற பொருள் இருந்தாலும் பல இடங்களில் இது வேறுபட்ட தன்மையில் பயன்படுத்தப்படுகின்றது. யா காவோ டண்ட் என்றால் குளிரில் வாடு என்பது பொருள். ஜான்தே தே மை யஹா ஹல்வா பூரி கானே ஆ ரஹா ஹூ, ஆஹா நீ நினைத்து கொண்டிருந்தாயா, இங்கு வந்து நான் அல்வா பூரி சாப்பிட வந்துருக்கேன் என்று நினைத்து கொண்டாயா? தௌடே தௌடே ஆகே ஆகே சலே ஆயே, ஓடி ஓடி என் முன்னாலேயே வந்தாய் அல்லவா? அப்புறோ நானிக்கே நாம் சு, இப்போ அழுது, உன் பாட்டியை நினைத்து கொண்டு அழு. நானிக்கே நாம் சே ஆவோ, நானிக்கே நாம் சே ரோவோ என்றால் ஏதாவது பழையதை நினைத்து கொண்டு அழு என்பது பொருள். அப்ரோவோ நானிக்கே நாம் கோ, பாட்டியை நினைத்து கொண்டு அழு, ஏதோ அழுது தொலை என்று வருத்தத்துடன் சொல்வோம் அல்லவா, அப்படி அவன் கூறினான். जबरा ने पड़े पड़े दुम हिलाई और अपने कूं कूं को दीर्घ बनाता हुआ एक बार जम्हाई लेकर चुप हो गया. ஜப்ரா, ஜப்ரா என்பது அந்த நாயின் பெயர். அது இவன் பேசியதை கேட்டு வாலை ஆட்டியது. தும் ஹிலாய் என்றால் வாலை ஆட்டியது. தனது கூ கூ என்று சொல்லும் அந்த துவனியை இன்னும் நீளமாக சொல்லிக்கொண்டு கொட்டாவி விட்டு கொண்டு பேசாமல் இருந்தது. ஜம்ஹாயி லேனா என்றால் கொட்டாவி விடுதல்.
उसकी श्वान बुद्धि ने शायद ताड़ लिया, स्वामी को मेरी खूं से नींद नहीं आ रही है. ஸ்வான் புத்தி என்றால் நாய் புத்தி, ஸ்வான் என்றால் நாய். நாய்க்கு கூறிய அறிவு உண்டு என்று கூறுவார்கள். அந்த புத்தியின் காரணமாக தாட்லியா, அது புரிந்து கொண்டு விட்டது ஒருவேளை. என்ன, சுவாமிக்கோ மேரி கூ சே நீந்து நகி ஆரகி ஹே, எனது எஜமானருக்கு நான் இப்படி கூ என்று சொல்வதனால் தூக்கம் வரவில்லை போல் இருக்கின்றது என்று அது நினைத்தது. हल्कू ने हाथ निकालकर जबरा की ठंडी फीट सहलाते हुए कहा. हल्कू தன் கையை எடுத்து ஜப்ராவுடைய முதுகை மென்மையாக தடவிய வண்ணம் கூறினான். செஹலாத்தே ஹுயே என்றால் முதுகில் தடவி கொடுத்தல். ठंडी फीट सहलाते हुए, ठंडी फीट என்றால் குளிர்ந்திருக்கின்றது, குளிரில் இருப்பதனால் அதனை வருடி கொண்டே கூறினான். கல் சே மத் ஆனா மேரே சாத், என்னுடன் நாளையிலிருந்து வராதே. நஹி தோ டண்டே ஹோ ஜாவோகே, இல்லை என்றால் செத்து போய் விடுவார். டண்டே ஹோ ஜானா என்றால் இறந்து போகுதல் என்பது பொருள். இறந்து போய்விட்டால் உடம்பு ஜில் என்று ஆகிவிடும் அல்லவா, எனவே டண்டே ஹோ ஜாவோகே என்றால் இறந்து போய் விடுவாய் என்பது பொருள். ய ராண்ட் பச்வா ந ஜானே கஹா சே பர்ஃப் லியே ஆ ரஹா ஹே. ராண்ட் என்றால் ராட்சசி, பச்வா என்பது பশ্চিম என்ற சொல்லின் திரிபு. அங்கு வட இந்தியாவில் மேற்கு திசையில் இருந்து குளிர்காற்று வீசும், எனவே பச்வா என்று கூறுவார்கள். தமிழில் தென்றல் என்று கூறுகின்றோம் அல்லவா, தெற்கு திசையில் இருந்து வருவது. அதே போல அங்கு மேற்கு திசையில் இருந்து வருவதனால் பச்வா என்று கூறுவார்கள். சாதாரண கிராம பாஷையில் அப்படி கூறுவார்கள். ராண்ட் பச்வா ந ஜானே கஹா சே பர்ஃப் லியே ஆ ரஹி ஹே. இந்த ராட்சசி மேற்கு காற்று எங்கிருந்துதான் இப்படி பனிக்காற்றை கொண்டு வருகின்றதோ தெரியவில்லை. உठूं फिर एक चिलम भरूं. சரி, எழுந்திருக்கலாம். இன்று இன்னும் ஒரு சிகரெட்டு இன்னும் ஒரு சுருட்டு பிடிக்கலாம். சிலம் என்றால் சுருட்டு. இன்னும் ஒரு சுருட்டு பிடிக்கலாம். அதாவது அவர் குளிரை மறந்து கொள்ள இப்படி சுருட்டு பிடிப்பார்கள். கிசி தர ராத்கோ கட்டேன், கிசி தர ராத்தோ கட்டேன், எப்படியாவது இரவாவது கழியட்டும். 8 சிலம் தோ பீச்சுக்கா, இதுவரையில் 8 சுருட்டு பிடித்தாகிவிட்டது. खेती का मजा है, இதுதான் வயலில் கிடைக்கின்ற சுகம் நமக்கு. और एक एक भगवान ऐसे पड़े हैं जिनके पास जाड़ा जाए तो गर्मी से घबराकर भागे. ஆனால் சில பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்களே, கடவுள் போல இருப்பவர்கள், அவர்களிடம் குளிர் போய்விட்டால், வெயில் வந்து விட்டாலே பயந்து கொண்டு ஓடுவார்கள். அதாவது பணக்காரர்களை பற்றி இங்கு கூறுகின்றார். ஏக் பகவான் ஐசேகே, பெரிய பணக்காரர்கள். இங்கு பகவான் என்பது பெரிய பணம் உள்ளவர்கள், தனவந்தவர்களை குறிக்கின்றது. பெரியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு குளிர் என்றால் சுகம், வெயில் வந்து விட்டால் ஓடுவார்கள், அவர்களால் வெயில் தாங்க முடியாது. மோட்டே மோட்டே கத்தே லிஃபாஃப் கம்மல், அவர்களிடம் பெரிய பெரிய தடிமனான பெரிய பெரிய போர்வைகள் உள்ளன. கத்தே என்றால் அந்த ரஜாய் என்று சொல்வோம் தெரியுமா, அப்படி பெரிய பெரிய ரஜாய்கள் உள்ளன. மூடிக்கொள்ள கம்பளங்கள் இருக்கின்றன. எனவே அவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள் குளிரில். மசால் ஹே ஜாடே கா குசர் ஹோ ஜாய், அவர்கள் பனிக்காலத்தில் ஆனந்தமாக இருப்பார்கள், பனிக்காலத்தை ஆனந்தமாக செலவழிப்பார்கள். தக்தீர் கி खूबी, இதுதான் தலையெழுத்து, இதுதான் விதி. தக்தீர் என்றால் விதி. மஜூரி ஹம் கரே மஜா தூசரே லூட்டே, நாம் கஷ்டப்பட வேண்டும், கூலி செய்ய வேண்டும், அவர்கள் ஆனந்தப்பட வேண்டும். மஜா தூசரே லூட்டே என்றால் அவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள், கஷ்டப்படுபவர்கள் ஒரு இடத்தில் கஷ்டப்படுவார்கள் என்பது பொருள். हल्कू उठा, गड्ढे में से जरा सी आग निकालकर चिलम भरी. அவன் எழுந்து கொண்டான், பள்ளத்திலிருந்து சிறிய நெருப்பு துண்டை எடுத்து தனது சுருட்டை பற்ற வைத்து கொண்டார். ஜபராபி உட்டு பைட்டா, ஜபராவும் எழுந்து கொண்டது, அந்த நாயும் எழுந்து கொண்டது. ஹல்கூனே சிலம் பீத்தே ஹுயே கஹா, அவன் சுருட்டு பிடித்து கொண்டே சொன்னான். பியேகா சிலம், ஜாடா தோ கியா ஜாத்தா ஹே, ஜரா மன் பதல் ஜாத்தா ஹே. என்ன, நீ கூட ஒரு சுருட்டு பிடிக்கின்றாயா? ஆமாம், இதனால் என்ன பணி போகின்றதா? சிறிது நேரம் மனதுக்கு மாற்றுதலாக இருக்கும், அவ்வளவுதான். மண் பதல் ஜாத்தாக என்றால் மனதுக்கு ஒரு போக்கு காட்டுவதுதான். மிச்சபடி இந்த சுருட்டு பிடிப்பதனால் என்ன பணி போகின்றதா என்ன என்று அவன் கேட்டான்.
जबरा ने उसके मुंह की ओर प्रेम से छलकती हुई आंखों से देखा. ஜபரா அவனை அன்புடன் பார்த்தது. அன்பு ததும்பும் விழிகளால் அவனை பார்த்தது. உஸ்கே மூக்கி ஓர் என்றால் அவன் முகத்தை நோக்கி, பிரேம் சே சலக்தி ஹுயி ஆங்கோ சே அன்பு ததும்பும் கண்களால் அந்த நாய் அவனை பார்த்தது. ஹல்கு, ஆஜ் ஆர் ஜாடா காலே, இன்றும் குளிரை வாங்கு, இன்றைக்கு நல்ல குளிர், நன்றாக குளிரை வாங்கிக்கொள். கல் சே மை யஹா புவால் பிச்சாதுங்கா, நாளை முதல் இங்கு நான் வைக்கோலை பரத்தி விடுகின்றேன். புவால் என்றால் வைக்கோல், பிச்சாதுங்கா பரத்தி விடுகின்றேன். உசிமே குஸ்கர் பேட்டனா தப் ஜாடா ந லகேகா, அதற்குள் பூந்து கொண்டு அதில் மறைந்து கொண்டு உட்கார்ந்து கொள், அப்பொழுது குளிர் எடுக்காது. जबरा ने अपने पंजे उसकी घुटनियों पर रख दिए और उसके मुंह के पास अपना मुंह ले गया. जबड़ा தனது பாதங்களை, பஞ்சே என்றால் அதனது பாதங்கள், उसकी घुटनियों पर रख दिए, घुटनी என்றால் முட்டி, அப்படியே எழுந்து நின்று அவனது முட்டிகளில் தன் கால்களை வைத்தது. उसके मुंह के पास अपना मुंह ले गया, அவனது முகத்தருகில் தனது முகத்தை கொண்டு சென்றது அந்த நாய். அதாவது நாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவன் மேல், இப்பொழுது அவன் மேல் இரக்கம் வேறு அதற்கு, எனவே அப்படி செய்தது அது. ஹல்குக்கோ உஸ்கி கரம் சாஸ் லகி, ஹல்குக்கு அந்த நாயிடம் இருந்து வெப்பமான சூடு காற்று வந்தது, அது அவனுக்கு நன்றாக இருந்தது. चिलम पीकर हल्कू सिर लेटा और निश्चय करके लेटा कि चाहे कुछ भी हो अब को सो जाऊंगा, पर एक ही क्षण में उसके हृदय में कंपन होने लगा. இப்பொழுது ஹல்கு ஒரு சுருட்டு பிடித்து விட்டு படுத்து கொண்டான். சரி, இந்த பொழுது நிச்சயமாக தூங்கியே ஆக வேண்டும், என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது தூங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவன் படுத்து கொண்டான். ஆனால் एक ही क्षण में उसके हृदय में कंपन होने लगा, ஆனால் அவன் இதயம் படபடவென்று துடிக்க துவங்கியது ஒரு க்ஷணத்தில். कभी इस करवट लेटता कभी उस करवट, पर जाड़ा किसी पिशाच की भांति उसकी छाती को दबाए हुए था. करवट लेना என்றால் இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி படுத்துக் கொள்ளுதல். சில நேரம் இப்படி திரும்பி படுத்து கொண்டான், சில நேரம் அப்படி திரும்பி படுத்து கொண்டான். ஆனால் இந்த குளிர் இருக்கின்றதே ஒரு பெரிய பிசாசை போல அவனது மார்பை அமுக்கியது. சாத்தி என்றால் மார்பு, தபாயே ஹுயேதா அமுக்கி கொண்டிருந்தது. जब किसी तरह न रहा गया तो उसने जबरा को धीरे से उठाया और उसके सिर को थपथपाकर उसे अपनी गोद में सुला लिया. அவனுக்கு முடியவே இல்லை, தாங்க முடியவில்லை. எனவே அவன் ஜபராவை மென்மையாக மேலே தூக்கினான், அதனது தலையை மெதுவாக தட்டி கொடுத்தான். பிறகு அதை தனது மடியில் படுக்க வைத்து தூங்க வைத்தான். சுலாலியா என்றால் தூங்க வைத்தல். कुत्ते की देह से जाने कैसी दुर्गंध आ रही थी, पर वो उसे अपनी गोद से चिपटाए हुए ऐसे सुख का अनुभव कर रहा था जो इधर महीनों से उसे न मिला था. कुत्ते की देह से அந்த நாயின் உடலில் இருந்து न जाने कैसी दुर्गंध आ रही थी, ஒரே துர்கந்த், துர்கந்த் என்றால் நாற்றம், தாங்க முடியாத நாற்றம் வந்து கொண்டிருந்தது. पर वो उसे अपनी गोद में चिपटाए हुए, ஆனால் அவன் தன் மடியில் அதை கட்டி கொண்டிருந்தான், ஒட்ட வைத்து கொண்டதை போல கட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஐசே சுக்கா அனுபவம் கர் ரஹா தா, அவனுக்கு மிகவும் ஆனந்தமாக சுகமாக இருந்தது அதை அப்படி கட்டி கொண்டிருப்பது. ஜோ இதர் மஹினோ சே உசே நா மிலா தா, மாசக்கணக்காக அவனுக்கு கிடைக்காத அன்பு அந்த நாயை கட்டி கொண்டிருக்கும் போது கிடைத்தது போல அவன் உணர்ந்தான். ஜப்ரா ஷாயத் समझ रहा था कि स्वर्ग ही है और हल्कू की पवित्र आत्मा में तो उस कुत्ते के प्रति घृणा की गंध तक न थी. அந்த ஜப்ரா ஷாயத் சமஜ் ரஹாத்தா, அந்த நாய்க்கு ஒரு வேளை தோன்றி இருக்க வேண்டும், ஸ்வர்க ஹி ஹே, இதுதான் சொர்க்கம், அன்புடன் அவன் அணைத்து கொண்டிருக்கின்றான் அல்லவா, எனவே அதை சொர்க்கமாக அது நினைத்தது. அவர் ஹல்குக்கு பவித்திர ஆத்மாமே, ஆனால் ஹல்கு மிகவும் பவித்திரமானவன், அவன் மனது மிகவும் சுத்தமாக இருக்கின்றது. அவனுக்கு இந்த நாத்தமடிக்கும் நாய் மேல் சற்று கூட ஒரு வெறுப்பே தோன்றவில்லை. கிருணா என்றால் விருப்பு, இந்த வெறுப்பு தோன்றவே இல்லை அவனுக்கு.
இந்த நாத்தம் கூட அவனுக்கு எந்த விதத்திலும் தொல்லை கொடுக்கவில்லை. अपने किसी अभिन्न मित्र या भाई को भी वो इतनी ही तत्परता से गले लगाता. अपने किसी अभिन्न मित्र या भाई को भी वो इतनी ही तत्परता से गले लगाता. தனது சொந்த சகோதரனையோ நெருக்கமான நண்பனையோ கூட அவன் இந்த அளவுக்கு ஆனந்தத்துடன் தழுவி கொண்டிருந்திருக்க மாட்டான். அப்படி ஒரு ஆனந்தத்துடன் அந்த நாயை தழுவி கொண்டிருந்தான். वो अपनी दीनता से आहत न था जिससे आज उसे इस दशा को पहुंचा दिया. தனது இயலாமையை நினைத்து அவன் இப்பொழுது வருத்தப்படவில்லை. எந்த காரணத்தினால் இன்று அவன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றானோ அந்த இயலாமையை பற்றி கூட அவன் நினைக்கவில்லை. ஏனென்றால் அந்த நாயிடம் கிடைத்த அன்பு அவன் மனதை தழுதழுக்கச் செய்தது. नहीं, इस अनोखी मैत्री ने जैसे उसकी आत्मा के सब द्वार खोल दिए थे और उनका एक एक अणु प्रकाश से चमक रहा था. இன்று இந்த அனோக்கி மைத்ரி, இந்த முன்பின் தெரியாத முன்பின் அனுபவப்படாத இந்த ஒரு நட்பு அன்பு அவனது ஆத்மாவின் அனைத்து துவாரங்களையும் திறந்து விட்டதைப் போல, அதாவது எந்த விதமான கல்மிஷமும் இல்லாத மனது போல ஆகிவிட்டது அவனுக்கு. அவனது உடம்பின் ஒரு ஒரு அணுவும் ஆனந்தத்தில் மிதந்தது. பிரகாஷசை சமக் ரஹாதா, ஆனந்த பிரகாசம் அவன் உடல் முழுவதும் பரவி இருந்தது. सहसा जबरा ने किसी जानवर की आहट पाई. திடீரென்று ஜபராவுக்கு ஏதோ ஒரு விலங்கு வரும் சத்தம் கேட்டது. इस विशेष आत्मीयता ने उसमें एक नई स्फूर्ति पैदा कर दी थी जो हवा के ठंडे झोंकों को तुच्छ समझती थी. திடீரென்று அவனுக்கு இந்த ஜபடாவுக்கு ஒரு சக்தி கிடைத்தது போல தோன்றியது. அதாவது ஹல்கு அரவணைத்து வைத்திருந்தான் அல்லவா, அந்த அரவணைப்பில் கிடைத்த ஆனந்தம் அதற்கு ஒரு சக்தியை கொடுத்தது. விசேஷ ஆத்மீயதா, ஆத்மீயதா என்றால் நெருக்கமாக இருத்தல், தன்னுடனாக சேர்த்து கொள்ளுதல். அப்படிப்பட்ட அன்பு அதற்கு கிடைத்திருந்தது அல்லவா. உஸ்மே சே எக் நயி ஸ்பூர்த்தி, ஸ்பூர்த்தி என்றால் உற்சாகம், எனர்ஜி அதற்கு கிடைத்திருந்தது. எனவே இந்த குளரை கூட துச்சமாக நினைத்து அது வெளியில் கிளம்பியது. துச்ச சமஜ்தி என்றால் துச்சமாக நினைத்தது. वो झपट कर उठा और छपरी से बाहर आकर भौंकने लगा. அது துள்ளி எழுந்தது, இந்த குடையை விட்டு வெளியே வந்து குறைக்க துவங்கியது. हल्कू ने उसे कई बार चुमकार कर बुलाया पर वो उसके पास न आया. हल्कू அவனை பலமுறை மிகவும் கெஞ்சி கெஞ்சி அழைத்தான். வந்துவிடப்பா, போகாதே போகாதே என்று அழைத்தான். पर वो उसके पास न आया, ஆனால் அது வரவில்லை. சும்கார்கர் என்றால் கொஞ்சி கெஞ்சி கூப்பிடுதல். ஹார் மே சாரோ தரஃப் தௌட் தௌட் கர் பூங்க்தா ரஹா. அந்த வயலில் நாலா பக்கங்களிலும் ஓடி ஓடி குறைத்து கொண்டே இருந்தது. दौड़ दौड़ कर என்றால் ஓடி ஓடி. एक क्षण के लिए आ भी जाता तो तुरंत ही फिर दौड़ता. ஒரு வினாடிக்கு இவனிடம் வருவது போல வருகின்றது, ஆனால் மீண்டும் ஓடத் துவங்கி விடுகின்றது. அப்படி அது ஏன் செய்தது என்று புரியவில்லை. கர்த்தவிய உஸ்கே ஹிருதயமே அர்மான் கி பாந்தி உச்சல் ரஹாதா. அது அதன் மனதில் அதனது கடமை உணர்வு அதை தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தது. அதனுடைய கடமை என்ன? எஜமானனுக்கு பாதுகாவலாக வருதல், வயலை பாதுகாத்தல். எனவே அந்த கடமை உணர்வு அதை விரட்டி கொண்டிருந்தது. கர்த்தவிய உஸ்கே ஹிருதயமே அர்மான், அர்மான் என்றால் ஒரு ஆசை, இதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வம், ஆசை, ஒரு ஆசையைப் போல உச்சல் ரஹாத்தா துள்ளி கொண்டிருந்தது. அதனுடைய கடமையே அதுக்கு ஆசையாக இருந்தது என்பது பொருள். அடுத்தது பாக் 3 பகுதி 3. एक घंटा और गुजर गया. இன்னும் ஒரு மணி நேரம் கடந்தது. गुजर गया கழிந்தது, கடந்தது. रात ने शीत को हवा से धधकाना शुरू किया. இரவு அந்த குளிரை காற்றின் மூலம் இன்னும் அதிகரிக்கச் செய்தது. हल्कू उठ बैठा और दोनों घुटनों को छाती से मिलाकर सिर को उसमें छिपा लिया. फिर भी ठंड कम न हुई. ஹல்கு எழுந்து உட்கார்ந்து கொண்டான். 2 முட்டிகளையும் அப்படியே மார்புடன் இழுத்து வைத்து கொண்டான்.
பிறகு அதில் தன் தலையை புதைத்து கொண்டான். சிறுகோ உஸ்மே சிப்பாலியா, தலையை அப்படியே அதில் மறைத்து புதைத்து கொண்டான். பிர்பி ठंड कम न हुई, இருந்தாலும் அவனுக்கு அந்த குளிர் குறையவில்லை. ऐसा जान पड़ता था सारा रक्त जम गया है, धमनियों में रक्त की जगह हिम बह रहा है. எப்படி தோன்றியது என்றால், உடல் முழுவதும் இருக்கின்ற இரத்தம் அப்படியே உறைந்து போனதைப் போல தோன்றியது. தமனிகளில் இரத்தத்திற்கு பதிலாக அப்படியே ஐஸ், பனிக்கட்டி உறைந்திருக்கின்றதோ, பனிக்கட்டி தான் ஓடுகின்றதோ என்று தோன்றும் அளவிற்கு சூழல் இருந்தது. சுற்றுச்சூழல் அப்படி இருந்தது. சாரா ரத்த என்றால் ரத்தம் முழுவதும், ரத்த என்றால் ரத்தம், ஜம்கயா என்றால் உறைந்து போயிற்று, ஹிம என்றால் பனி, தமனி, தமனி என்ற சொல் தமிழிலும் உள்ளது. उसने झुककर आकाश की ओर देखा, अभी कितनी रात बाकी है. அவன் குனிந்து பிறகு ஆகாசத்தை நோக்கி பார்த்தான். வளைந்து குனிந்து இப்படி அப்படி பார்த்துவிட்டு ஆகாசத்தையும் பார்த்தான். இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்கின்றது, இரவு கழிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கின்றது. சப்தரிஷி அபி ஆகாஷ்மே ஆதே பி நஹி சடே. சப்தரிஷி மண்டலம் என்று கூறுவார்கள். 7 நட்சத்திரங்களின் ஒரு கூட்டம், அதை சப்தரிஷி என்று கூறுவார்கள். அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்தை வைத்து இவர்கள் இரவு எவ்வளவு நேரம் கழிந்திருக்கின்றது என்பதை கிராமத்தவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அந்த காலத்து மனிதர்களும் அப்படித்தான் கண்டுபிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் கடிகாரம் வகைர இல்லை அல்லவா. எனவே சப்தரிஷி நட்சத்திரங்கள் இன்னும் ஆகாயத்தின் உச்சியை போய் அடையவில்லை, பாதி தூரம் கூட அடையவில்லை. ஊப்பர் ஆஜா எங்கே தப் கஹி சபேரா ஹோகா. அந்த நட்சத்திர கூட்டம் மேலே வந்த பிறகுதான் காலை வரும். சபேரா ஹோகா, காலை வரும். அபி பெஹர் சே ஊப்பர் ராத் ஹே. இன்னும் ஒரு நாழிகைக்கு மேல் இரவு இருக்கின்றது. பெஹர் என்றால் நாழிகை. हल्कू के खेत से कोई एक गोली के टप्पे पर आमों का एक बाग था. हल्कू उடைய வயலிலிருந்து ஏக் கோலி கே டப்பே என்றால் ஒரு குண்டு போட்டால் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அளவு தூரம். தமிழில் கூட சாதாரணமாக சொல்லும் பொழுது கல்லெறியும் தூரம் என்று கூறுவார்கள் அல்லவா. அதைத்தான் கோலி கே டப்பே பர் என்று ஹிந்தியில் கூறுகின்றார்கள். ஒரு குண்டு போட்டால் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த தொலைவில் மாமரங்கள் இருந்தன. ஆமோங்கா எக் பாகுதா, மாமர தோட்டம் இருந்தது. பத்ஜட் ஷுரு ஹோ கயி தி. பத்ஜட் என்றால் இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஷுரு ஹோ கயி, ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பாக் மே பத்தியோ கா ढेर லகா हुआ था. எனவே தோட்டங்களில் இலைகள் விழுந்து கிடந்தன. எக்கச்சக்கமான இலைகள் குவியல் குவியலாக இருந்தன. हल्कू ने सोचा चलकर पत्तियां बटोरूं और उन्हें जलाकर खूब तापूं. இவன் என்ன யோசித்தான், அந்த இலைகளை எல்லாம் சேர்த்து அதை எரித்து அதில் நாம் நிழல் காயலாம், குளிர் காயலாம் என்று நினைத்தான். பத்தியோங்கோ பட்டோரும், பட்டோரும், பட்டோர்னா என்றால் சேர்த்தல், இலைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தல். खूब तापूं, तापू என்றால் நன்றாக உஷ்ணத்தை வாங்கி கொள்ளலாம், உடலுக்கு உஷ்ணம் தேவைப்பட்டது. रात को कोई मुझे पत्तियों बटोरते देखे तो समझे कोई भूत है. இரவில் யாராவது என்னை இப்படி இலைகளை எல்லாம் சேகரிப்பதை பார்த்தால் ஏதோ பூதம் வந்துவிட்டது என்று நினைப்பார்கள். பத்தியாம் பட்டோர்த்தே தேக்கே என்றால் இலைகளை சேர்ப்பதை பார்த்தால் என்பது பொருள். பூத், பூத் என்றால் பூதம். कौन जाने कोई जानवर ही छिपा बैठा हो, मगर अब तो बैठे नहीं रहा जाता. யாருக்கு தெரியும், ஏதாவது விலங்கு கூட அங்கு மறைந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். எப்படி ஆனாலும் சரி, இனிமேல் இந்த குளிரில் உட்கார முடியாது என்று ஹல்கு நினைத்தான். उसने पास के अरहर के खेत में जाकर कई पौधे उखाड़ लिए और उनका एक झाड़ू बनाकर हाथ में सुलगता हुआ उपला लिए बगीचे की तरफ चला. அவன் பக்கத்தில் இருந்த துவரை தோட்டத்திலிருந்து, அருகர் என்றால் துவரம் பருப்பு, துவரை தோட்டத்திலிருந்து நிறைய காய்ந்து போன செடிகளை எல்லாம் பிடுங்கி எடுத்துக்கொண்டான்.
அவற்றை கட்டி ஒரு துடப்பம் போல் கையில் செய்து கொண்டு பக்கத்திலேயே எரிந்து கொண்டிருக்கின்ற சாணம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு சென்றார். உப்பலா என்றால் சாணம், வரட்டி என்று சொல்வோம் அல்லவா, அதைத்தான் உப்பலா என்று கூறுவார்கள். காய்ந்த சாணம். அதை எரிய வைத்து கொண்டு அந்த துவரம்பருப்பு தோட்டத்தை நோக்கி சென்றார். जबरा ने उसे आते देखा तो पास आया और दुम हिलाने लगा. இவன் வருவதை பார்த்து ஜபரா, அந்த நாய், மிகவும் சந்தோஷப்பட்டது. அது இவன் அருகில் வந்து வாலை ஆட்டத் துவங்கியது. ஹல்கு நே கஹா, அப் தோ நஹி ரஹா ஜாத்தா ஜப்ரு. அப்பா, இனிமேல் முடியவே முடியாதுப்பா, தாங்கவே முடியாது. சலோ பகீச்சே மே பத்தியாம் பட்டோர்கர் தாப்பே. வா, தோட்டத்திற்கு சென்று இலைகளை எல்லாம் சேர்த்து வைத்து நம் குளிர் காயலாம் என்று கூறினார். டாண்டே ஹோ ஜாயங்கே தோ ஃபிர் ஆக்கர் சோயங்கே. உடம்பு சூடாகிவிட்டால் பிறகு வந்து இங்கு வந்து தூங்கலாம். அபி தோ பஹாத் ராத் ஹை, இன்னும் நிறைய இரவு இருக்கின்றது, நாம் தூங்க வேண்டும் என்று அவன் அந்த நாயை கூப்பிட்டான். जबरा ने கூ கூ करके सहमति प्रकट की और आगे आगे बगीचे की ओर चला. இந்த ஜபரா ஹூ ஹூ என்று கூறிக்கொண்டே தனது ஒப்புதலை தெரிவித்தது. சகமதி என்றால் ஒப்புதல். பிறகு அதன் முன்னாலேயே தோட்டத்தை நோக்கி சென்றது. அவனுக்கு முன்னால் அது சென்றது. बगीचे में खूब अंधेरा छाया हुआ था और अंधकार में निर्दय पवन पत्तियों को कुचलता हुआ चला जाता था. அந்த தோட்டத்தில் பயங்கர இருட்டாக இருந்தது. खूब अंधेरा छाया हुआ था, ஒரே இருட்டு. அந்த இருட்டில் இந்த இரக்கமில்லாத காற்று இலைகளை அங்கும் இங்குமாக சிதறடித்து கொண்டு இருந்தது. குச்சல்தா ஹுவா என்றால் சிதறடித்து கொண்டிருத்தல். அந்தகார் என்றால் இருட்டு. நிர்தய பவன் என்றால் இரக்கமில்லாத காற்று. விருக்ஷோं से ओस की बूंदें टप टप नीचे टपक रही थी. மரங்களில் இருந்து பனித்துளிகள் டப் டப் என்று கீழே விழுந்து கொண்டிருந்தன. एकाएक एक झोंका मेहंदी के फूलों की खुशबू लिए हुए आया. திடீரென்று ஒரு காற்று அப்படி அடித்தது. அந்த காற்றில் மருதாணி பூக்களின் நறுமணம் அப்படியே மிதந்து வந்தது. மெஹந்தி என்றால் மருதாணி. மெஹந்தி கே ஃபூலோं की खुशबू என்றால் மருதாணி பூக்களின் மனம். हल्कू ने कहा, कैसी अच्छी महक आई जबरू. ஆஹா, எவ்வளவு நல்ல காற்று, எவ்வளவு நல்ல மனம் வருகின்றது ஜப்ரு. துமாரி நாக் மே பி தோ சுகந்த் ஆ ரஹி ஹை. உன்னுடைய மூக்கிலும் அந்த நறுமணம் வருகின்றதா என்று அவன் கேட்டான். ஜப்ரா கோ கஹி ஜமீன் பர் ஏக் ஹட்டி படி மில் கயி थी, உசே சிஞ்சோட் ரஹா தா. இந்த நாய்க்கு தரையில் எங்கேயோ ஒரு எலும்பு துண்டு கிடைத்தது. அதை அது கொர கொர என்று நொறுக்கி கொண்டிருந்தது. हल्कू ने आग जमीन पर रख दी और पत्तियां बटोरने लगा. हल्कू கையில் கொண்டு வந்திருந்த நெருப்பை தரையில் வைத்தான். பிறகு இலைகளை சேர்க்க துவங்கினான். बटोरने लगा, சேர்க்க துவங்கினான். जरा देर में पत्तियों का ढेर लग गया. சற்று நேரத்திலேயே இலைகளின் ஒரு குவியல் ஆகிவிட்டது. हाथ ठिठुरे जाते थे. கைகளெல்லாம் வடவட என்று நடுங்கியது. நங்கே பாவ் கலே ஜாத்தே தே. காலில் செருப்பு கூட இல்லை, வெறும் கால். அதனால் அப்படியே அது உருகுவது போல இருந்தது. காலெல்லாம் பனியாக உறைந்து விட்டது போல இருந்தது. और वो पत्तियों का पहाड़ खड़ा कर रहा था. அவன் இலைகளின் ஒரு பெரிய மலையை போல உருவாக்கி கொண்டிருந்தான். இலைகளை எல்லாம் சேர்த்து ஒரு மலை போல செய்து கொண்டிருந்தான். इसी अलाव में वो ठंड को जलाकर भस्म कर देगा. அலாவ் என்றால் பெரிய நெருப்பாக பற்ற வைப்போம் அல்லவா, அதற்கு பேர் அலாவ் என்று சொல்வார்கள். அந்த பெரிய நெருப்பில் இந்த குளிரை எரித்து பஸ்மமாக்கி விடுவோம் என்று அவன் நினைத்தான். பஸ்ம என்றால் சாம்பல். குளிரையே எரிக்கக்கூடிய நெருப்பு பற்ற வைக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. அந்த அளவுக்கு அவன் குளிரால் வாடினான். அதனால் थोड़ी देर में अलाव जल उठा. சற்று நேரத்தில் பெரிய நெருப்பு மூண்டது. उसकी लाव ऊपर वाले वृक्ष की पत्तियों को छू छू कर भागने लगी. அதனுடைய
கொழுந்துகள், லவ் என்றால் கொழுந்து, நெருப்பு கொழுந்து, அக்னி கொழுந்து மேலிருக்கும் மரங்களின் இலைகள் வரையில் தொட்டு தொட்டு சென்றது. அவ்வளவு இலைகளை போய் தொட்டது. மரத்தின் இலைகளை போய் தொடும் அளவிற்கு, உயர்ந்த அளவிற்கு அந்த நெருப்பு கொழுந்து சென்றது. इस अस्थिर प्रकाश में बगीचे के विशाल वृक्ष ऐसे मालूम होते थे मानो उस अथाह अंधकार को अपने सिरों पर संभाले हुए हो। अंधकार के उस अनंत सागर में ये प्रकाश एक नौका के समान हिलता मचलता हुआ जान पड़ता था. उस अस्थिर प्रकाश, अस्थिर प्रकाश என்றால் நிலையில்லாத பிரகாசம். கொஞ்ச நேரம்தான் இருட்டு, இருட்டில் இவன் நெருப்பு வைக்கின்றான், எத்தனை நேரம் அந்த பிரகாசம் இருக்கும்? எனவே அஸ்திர், அஸ்திர் என்றால் ஸ்திரமில்லாத, நிலையற்ற அந்த பிரகாசத்தில் பகீச்சைக்கு விஷால் விருட்ச, தோட்டத்தில் இருக்கின்ற பகீச்சைக்கு விஷால் விருட்ச, தோட்டத்தில் இருக்கின்ற பெரிய பரந்த மரம் ஐசே மாலும் ஹோத்தே, பார்ப்பதற்கு எப்படி தோன்றியது தெரியுமா? மானோ உஸ் அதாக அந்தகார்கோ அப்பனே சிரோம் பர் சம்பாலே ஹுயே ஹோ, அந்த இருட்டை எல்லாம் மரங்கள் தலையில் சுமந்து இருப்பதை போல தோன்றியது. அதாவது பிரகாசம் ஏற்றி இருக்கின்றான், வானத்திலெல்லாம் இருட்டு, அந்த பிரகாசத்தின் நடுவில் எப்படி தோன்றியது என்றால் மரங்கள் இருட்டை சுமந்து இருப்பதை போல தோன்றியதாம். எழுத்தாளரின் கற்பனை. अंधकार के उस अनंत सागर में ये प्रकाश एक नौका के समान हिलता मचलता हुआ जान पड़ता था. சுற்றிலும் இருட்டு, அந்த இருட்டை சமுத்திரத்திற்கு ஒப்பிட்டிருக்கின்றார். சமுத்திரம் போல் இருப்பதாகவும் இந்த பிரகாசம் ஒரு சிறிய படகு போல் இருப்பதாகவும் கற்பனை செய்திருக்கின்றார் எழுத்தாளர். இந்த பிரகாசம் சிறிய படகு போல இந்த இருட்டு என்கின்ற சாகரத்தில் மிதந்து கொண்டிருப்பதாக இங்கு வர்ணித்திருக்கின்றார். ஹில்தா மச்சல்தா ஹுவா, ஆடிக்கொண்டும் துள்ளிக்கொண்டும், இந்த வெளிச்சம், நெருப்பு ஆடும்பொழுது அந்த வெளிச்சம் ஆடுவது போல தோன்றுகின்றது அல்லவா, அந்த வெளிச்சத்தை இப்படி கற்பனை செய்திருக்கின்றார். ஒரு படகு இருட்டு சாகரத்தில் ஒரு வெளிச்ச படகு துள்வதை போல இருப்பதாக கவிஞர் எழுத்தாளர் கற்பனை செய்திருக்கின்றார். ஹல்கு அலாவ் கே சாம்னே பைட்டா ஆக் தாப் ரஹா தா. ஹல்கு அந்த நெருப்பின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உஷ்ணம், உடலை உஷ்ணப்படுத்தி கொண்டிருந்தான். एक क्षण में उसने दोहरे उतार कर बगल में दबा ली, दोनों भाव फैला दिए मानो ठंड को ललकार रहा हो. திடீரென்று அவன் என்ன செய்தான்? एक क्षण में, ஒரு க்ஷணத்தில், தோஹர் உத்தார், தோஹர் என்றால் போர்வை, அந்த போர்வையை எடுத்து கழட்டி போட்டான். பகல் மே தபாலி, கையடுக்கில் வைத்து கொண்டான். இரண்டு கால்களையும் நன்கு விரித்து கொண்டான். அதாவது உடல் பூரா அவனுக்கு சில்லென்று ஆகி இருக்கின்றது அல்லவா. எனவே இந்த நெருப்பை பார்த்தவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அவனுக்கு. நெருப்பை உடலின் எல்லா அங்கங்களிலும் நெருப்பை செலுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் காலை பரத்தி கொண்டான். பிறகு மனதில் வந்த வண்ணமெல்லாம் செய்தான் அவன். மானோ டண்டுகோ லல்கார் ரஹாஹோ, அந்த பணியை பார்த்து அவன் சேலஞ்சு செய்வதைப் போல, சவால் விடுவதைப் போல செய்தான். தேரே ஜீமே ஜோ ஆய சோகர், அதை பார்த்து, பணியை பார்த்து, நீ என்ன வேணாலும் செய்து கொள், என்னால் உன்னை சமாளிக்க முடியும் என்று கூறுவதைப் போல அவன் நடவடிக்கைகள் இருந்தன. ठंड की असीम शक्ति पर विजय पाकर वो विजय गर्व को हृदय में छिपा न सकता था. இந்த குளிர்ச்சி, பனி என்கின்ற எல்லையற்ற சக்தியின் மேல் வெற்றி பெற்றதைப் போல அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். அந்த சந்தோஷத்தை அவனால் இதயத்தில் தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டான் அவன். ஹிருதயமே சிப்பான சக்தாத்தா, இதயத்திற்குள் அவனால் ஒழித்து கொள்ள முடியவில்லை அந்த சந்தோஷத்தை. उसने जबरा से कहा, क्यों जब्बर, अब ठंड नहीं लग रही है ना? அந்த நாயை பார்த்து கேட்டான். என்ன ஜப்ரா, இப்பொழுது குளிரவில்லை அல்லவா என்று கேட்டான். जब्बर ने खो खो करके मानो कहा, अब क्या ठंड लगती ही रहेगी. இந்த நாய் கேட்பது போல தோன்றியது. அது கூ கூ என்று கூறி, अब क्या ठंड लगती ही रहेगी, என்ன குளிர் எடுத்துக்கொண்டே இருக்குமா என்ன என்று கேட்பதை போல அவனுக்கு தோன்றியது. पहले से ये उपाय न सूझा, नहीं इतनी ठंडी क्यों खाते. முதலிலேயே இந்த உபாயம் தோன்றாமல் போய்விட்டது. இல்லை என்றால் இத்தனை நேரம் இந்த
குளிரை ஏன் தாங்கிக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஜப்பர்னே பூஞ்சிலாயி, ஜப்பர் தன் வாலை ஆட்டியது. அச்சா ஆவோ, இஸ் அலாவுக்கு கூதுக்கர் பார்க்கிறேன், வா வா, இந்த நெருப்பை தாண்டலாமா, அப்படியுமாக குதித்து தாண்டலாமா, தேகே கौन निकल जाता है, வா 2 பேரும் தாண்டலாம், யார் வெளியில் வருகிறார் என்று பார்க்கலாம். அகர் ஜல் கயே பச்சா தோ மை தவா ந கருங்கா, உனக்கு மாத்திரம் எங்கேயாவது எரிப்பு ஏற்பட்டு விட்டதென்றால், எங்கேயாவது சுட்டு விட்டதென்றால் என்னிடம் மருந்து ஒன்றும் இல்லை. இப்படி அந்த நாயிடம் அவன் பேசிக்கொள்கின்றான். இந்த பேசி தன் மனதில் இருக்கும் வருத்தங்களை குறைத்து கொள்ள அவன் முயற்சி செய்கின்றான். அதைத்தான் எழுத்தாளர் இங்கு மறைமுகமாக நமக்கு காட்டுகின்றார். जब्बर ने उस अग्नि राशि की ओर कातर नेत्रों से देखा. ஜப்பர் அந்த நாய் அந்த நெருப்பை மிகவும் பாவமாக பார்த்தது. முன்னி சே கல் ந கஹதேனா நஹி தோ லடாய் கரேகி. முன்னியிடம் போய் இதை சொல்லிவிடாதே, முன்னி என்பது அவன் மனைவி, இதை போய் சொல்லிவிடாதே, இப்படி அவன் தாவி தாவி குதித்தான் என்பதை எல்லாம் போய் சொல்லிவிடாதே, இல்லை என்றால் அவள் சண்டை போடுவாள் என்று நாயிடம் சொன்னான். ये कहता हुआ वो उछला और उस अलाव के ऊपर से साफ निकल गया. இப்படி சொல்லிக்கொண்டே அவன் ஓங்கி குதித்தான், தாவி குதித்தான், அந்த நெருப்பின் மேல் சென்று வெளியில் வந்தான். पैरों में जरा लपट लगी पर वो कोई बात न थी. கால்களில் சற்று அந்த நெருப்பு பட்டது, நெருப்பு கொழுந்து பட்டது, ஆனால் பரவாயில்லை, அந்த குளிருக்கு அவனுக்கு அது இதமாக இருந்தது. जबरा आग के गिर्द घूमकर उसके पास आ खड़ा हुआ. இந்த நாய் இந்த நெருப்பை சுற்றி சுற்றி வந்துவிட்டு அவன் அருகில் வந்து நின்று கொண்டு விட்டது. हल्कू ने कहा चलो चलो इसकी सही नहीं, வா வா வா, போரும் போரும் வா, ऊपर से कूद कर आओ, மேலே குதித்து கொண்டு வா. वो फिर कूदा और अलाव के इस पार आ गया. திருப்பியும் அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் குதித்து மீண்டும் அந்த நெருப்பின் அருகில் வந்தான். இப்பொழுது பகுதி 4 பாக் 4. பத்தியான் ஜல் சுக்கி தீ, இலைகளெல்லாம் எரிந்து போய்விட்டன. பகீச்சே மே பிர் அந்தேரா छा गया था, தோட்டத்தில் மீண்டும் இருள் சூழ்ந்து கொண்டது. राख के नीचे कुछ कुछ आग बाकी थी जो हवा का झोंका आ जाने पर जरा जाग उठती थी, पर एक क्षण में फिर आंखें बंद कर लेती थी. ராக்கு நீச்சே, சாம்பலுக்கு கீழே சிறிய சிறிய நெருப்பு துண்டங்கள் அங்கங்கு பாக்கி இருந்தன. ஜோ ஹவா கா ஜோங்கா ஆ ஜானே பர், காற்று அடித்தவுடன் ஜரா ஜாக் உட்தி தீ, சற்று எரிவது போல பளபளக்கும். சாம்பலில் இருக்கும் நெருப்பு காற்று பட்டவுடன் அங்கங்கு பளபளக்கும் அல்லவா, அப்படி பளபளக்கும். பர் ஏக் க்ஷணமே ஃபிர் ஆங்கேம் பந்து கர் தேதி, ஆனால் ஒரு க்ஷணத்தில் மீண்டும் அவை அணைந்து போய்விடும். இங்கு ஆங்கே பந்து கரலேத்தி என்றால் கண்ணை மூடிக்கொள்ளுதல் என்ற பொருள் அல்ல, நெருப்பு அணைந்து போய்விடும் என்பது பொருள். हल्कू ने फिर चादर ओढ़ ली और गर्म राख के पास बैठा हुआ एक गीत गुनगुनाने लगा. हल्कू பிறகு மீண்டும் அந்த போர்வையை எடுத்து போத்தி கொண்டான். அந்த சூடான சாம்பலின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பாட்டை முணுமுணுக்க துவங்கினான். குன்குனானே லகா, முணுமுணுத்தல். உஸ்கே பதன் மே கர்மி ஆ கயி थी, அவனுடைய உடலில் நன்கு சூடு வந்து விட்டது. पर ज्यों ज्यों शीत बढ़ती जाती थी उसे आलस्य दबाए लेता था. ஆனால் மீண்டும் அந்த பனிக்காற்று வந்து படுகின்றதல்லவா, ஷீத் படுத்தி ஜாத்தி தீ, குளிர் ஜாஸ்தி ஆகிக்கொண்டே போனது. உசே ஆலசிய தபாயே லேத்தாத்தா, அவனால் அந்த சுறுசுறுப்பாக இருக்க முடியவில்லை. நெருப்பு இருந்தபோது இந்த சுறுசுறுப்பு அவனுக்கு குறைந்து விட்டது, மீண்டும் குளிர் வந்து விட்டது. ஜபரா ஜோர் சே பூங்கர் खेत की ओर भागा. இப்பொழுது நாய் திடீரென்று வேகமாக குறைத்து கொண்டு வயலை நோக்கி ஓடியது. हल्कू को ऐसा मालूम हुआ कि जानवरों का एक झुंड खेत में आया है. ஒரு விலங்குகளின் கூட்டம் ஒன்று வயலுக்கு வந்துவிட்டதை போல அவனுக்கு தோன்றியது. ஜான்வரோங்கா ஜுண்ட், ஜுண்ட் என்றால் கூட்டம், விலங்குகளின் கூட்டம் வந்தது போல தோன்றியது. ஷாயத் நீல் காயோங்கா ஜுண்ட் தான், ஒருவேளை
நீல்காய் கூட்டமாக இருக்குமோ? நீல்காய் என்பது வட இந்தியாவில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. அது குதிரை போலவும் இல்லாமல் மாடு போலவும் அல்லாமல் இருக்கும். அது கூட்டமாகத்தான் வரும். வயலை எல்லாம் மேய்த்து விட்டு சென்றுவிடும். சாதாரணமாக நீலகாய் என்பதை ஆபத்து இல்லாதது என்று கூறுவார்கள். ஆனால் வயலை துவம்சம் பண்ணிவிட்டு சென்றுவிடும். அதற்குத்தான் குடியானவர்கள் அங்கு பயப்படுவார்கள். இங்கு தமிழ்நாட்டில் எல்லாம் காட்டுப்பன்னிகள் வயலை நாசம் செய்துவிட்டு போகும். சில சமயம் எலிகள் எலிகள் எல்லா இடத்திலும் உண்டு. இங்கு காட்டுப்பன்னிகள் பெரும்பாலும் வயலை நாசம் செய்வதுண்டு. அங்கு நீல்காய் என்ற விலங்கு கூட்டமாக வயலை முழுக்க சாப்பிட்டு விட்டு சென்றுவிடும். எனவே அவனுக்கு திடீரென்று அச்சம் தோன்றியது. இந்த நீலகாய்கள் தான் விட்டதோ என்று அவன் நினைத்தான். उनके कूदने दौड़ने की आवाजें साफ कान में आ रही थी. அவை குதிப்பது போலவும் ஓடுவது போலவும் சத்தம் அவனுடைய காதுகளில் தெளிவாக விழுந்தது. फिर ऐसा मालूम हुआ कि खेत में चर रही हैं. திடீரென்று தோன்றியது அவை வயலை மேய்வது போல தோன்றியது. சர்னா என்றால் மேய்தல். उनके चबाने की आवाज चर चर सुनाई देने लगी. அவையின் மெல்லும் சத்தம் சர்ற 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 என்று அவை மெல்லும் சத்தம் கேட்டது. उसने दिल में कहा, नहीं, जबरा के होते कोई जानवर खेत में नहीं आ सकता. நமது நாய் இருக்கும்பொழுது எது வர முடியும் நமது வயலுக்கு? ஜபராக்கே ஹோத்தே, ஜபரா இருக்கும்பொழுது எந்த அனிமல், எந்த விலங்கு வயலுக்குள் வர முடியாது என்று அவன் நினைத்தான். நோச்சி டாலே, இது அப்படியே குதறி போட்டு விடாதா இந்த நாய், நமது நாய்? முஜே பிரம்ம ஹோ ரஹா தா, எனக்கு வெறும் பிரமைதான். அதெல்லாம் ஒன்றும் விலங்குகள் எல்லாம் இருக்காது. நமது நாய் இருக்கும்போது எது வர முடியும்? கஹா अब तो कुछ नहीं सुनाई देता. பத்தியா, இப்போ எதுவுமே கேட்கவில்லை, காதில் எதுவும் கேட்கவில்லை. முஜே பி கைசா தோக்கா ஹுவா, நான் தான் ஏமாந்து போய்விட்டேன். விலங்கு வருவது போல பிரமைதான் எனக்கு என்று அவன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். उसने जोर से आवाज लगाई, जबरा जबरा. அவன் வேகமாக கூப்பிட்டான். ஆவாஸ் லகாய் என்றால் குரல் கொடுத்தான். ஜப்ரா ஜப்ரா என்று நாயை அழைத்தான். ஜப்ரா பூங்க்தா ரஹா, அது குறைத்து கொண்டே இருந்தது. உஸ்கே பாஸ் ந ஆயா, அவன் அருகில் அது வரவே இல்லை. फिर खेत के चरे जाने की आहट मिली. மீண்டும் அவனுக்கு வயலை யாரோ மேய்வது போல சத்தம் கேட்டது. ஆஹட் என்றால் சத்தம். अब वो अपने को धोखा न दे सका. இப்பொழுது அவனால் தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியவில்லை. उसने अपनी जगह से हिलना जहर सा लग रहा था. அவனுக்கு தனது இடத்தில் இருந்து நகருவது கூட விஷம் சாப்பிடுவதை போல இருந்தது. அதாவது அந்த அளவுக்கு பயந்தான். பெரிய வயல் அறுவடைக்காக காத்திருக்கின்றது. இப்பொழுது விலங்குகள் எல்லாம் மேய்கின்றது என்றால் எவ்வளவு பயமாக இருக்கும். விஷம் சாப்பிடுவதை போல இருக்கும் அல்லவா ஒரு விவசாயிக்கு. அந்த உணர்வில் தான் அவன் அப்படியே நின்றான். ஹில்லா ஹில்லா என்றால் அசைவது கூட முடியவில்லை அவனால். அந்த அளவுக்கு பயம், ஷாக்கிங் என்று சொல்வார்கள் அல்லவா ஆங்கிலத்தில், அதுபோல அவனுக்கு இருந்தது. கைசா ததாயா ஹுவாத்தா, கைசா ததாயா ஹுவாத்தா, இவ்வளவு பயந்து போயிருந்தான். இஸ் ஜாடே பாலேமே கேத்மே ஜானா, இந்த குளிரில், இந்த பனியில் வயலுக்குள் எப்படி போவது? ஜான்வரோங்கே பீச்சே தௌடுனா அசஹ்ய ஜான் படா, வயலுக்குள் சென்று விலங்குகளின் பின்னால் ஓட வேண்டும். அவனுக்கு அது முடியாத காரியத்தை போல தோன்றியது. அசஹ்ய என்றால் பொறுத்து கொள்ள முடியாத, செய்ய முடியாத காரியமாக அவனுக்கு தோன்றியது. ஓ அப்னி ஜகசே ந ஹிலா, அவன் தன்னுடைய இடத்தில் இருந்து நகரவே இல்லை. ந ஹிலா, நகரவே இல்லை. உஸ்னே ஜோர் சே ஆவாஸ் லகாய், வேகமாக கத்தினான், நல்ல சத்தம் போட்டு கத்தினான். லஹ 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 லஹ, ஹாய் ஹாய். மாடுகளை எல்லாம் விரட்டுவதற்கு சாதாரணமாக உபயோகப்படுத்தும் அந்த சத்தங்களை அவன் உபயோகப்படுத்தினான். ஹ ஹ லஹ லஹ என்று அவன் கூறினான். வேகமாக சத்தம் போட்டு சொன்னான். ஜப்ரா ஃபிர் பூம் கூட்டா, மீண்டும் அந்த நாய் குரைத்தது. ஜான்வர் கேத் சர் ரஹே தே, விலங்குகள் எல்லாம் வயலை மேய்ந்து கொண்டு இருந்தன. ஃபசல் தயார் ஹே, அறுவடைக்கு
பயிர் தயாராக இருக்கின்றது. கைசி அச்சி खेती थी, எப்படிப்பட்ட வயல்! ஆஹா! पर ये दुष्ट जानवर उसका सर्वनाश किए डालते हैं. ஆனால் இந்த துஷ்ட விலங்குகள் அதை நாசம் செய்கின்றனவே என்று அவன் அப்படியே வேதனைப்பட்டான். हल्कू पक्का इरादा करके उठा और 2-3 कदम चला. இந்த வாட்டி நல்லபடியாக மனதை திடப்படுத்தி கொண்டு எழுந்து கொண்டான். விலங்குகளை விரட்டியே தீர்ப்பது என்ற அந்த திடகாத்திரமான முடிவுடன் அவன் எழுந்தான். 2 அடிகள் சென்றான். पर एकाएक हवा का ऐसा ठंडा चुभने वाला बिच्छू के डंड सा पर एकाएक हवा का ऐसा ठंडा चुभने वाला बिच्छू के डंक का सा झोंका लगा कि वो फिर बुझते हुए अलाव के पास आ बैठा और राख को कुरेद कर अपनी ठंडी देह को गरमाने लगा. ஆனால் அவன் திடீரென்று அவன் எழுந்து சென்றான். அந்த விலங்குகளை விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுந்து சென்றான். ஆனால் குளிர்ந்த காற்று, ஒரே குளிர், அவனால் முடியவில்லை. அது தேள் கொட்டுவதைப் போல் அந்த குளிர் அவனை கொட்டியது. அதனால் அவன் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த சாம்பலின் அருகில் சென்றான். சூடான சாம்பலை எடுத்து குளிர்ந்த உடலில் பூசிக்கொண்டான். தன் உடலை சூடு செய்து கொண்டான். சுப்னேவாலா என்றால் குத்தக்கூடிய, பிச்சு கே டங்கு காசா என்றால் தேள் கொட்டுவதை போன்ற அந்த பனி. புஜுத்தே ஹுயே அலாவ் என்றால் அணைந்து கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பு. இந்த அணைந்திருக்கின்ற நெருப்பில் இருக்கின்ற சாம்பலை எடுத்து அவன் பூசிக்கொண்டான். ஜபரா அப்பனா கலா பாட் டாலாத்தா. இந்த ஜபரா நாய் தன்னுடைய தொண்டையை கிழித்து கொண்டு கத்தியது. நீல் காயேன் கேத் கா சஃபாயா ஃபிர் டால்தி தி. ஆனால் இந்த நீலகாய்கள் வயலை ஒட்டுமொத்தமாக அழித்து கொண்டிருந்தது. சஃபாயா கியே டால்தி தி என்றால் முழுக்க ஒட்டுமொத்தமாக கிளீனாக எடுத்து விட்டது என்று கூறுவார்கள் அல்லவா, அப்படி அந்த வயலை நன்கு மேய்ந்தது. और हल्कू गरम राख के पास शांत बैठा हुआ था. ஆனால் ஹல்கு என்ன செய்வான்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சூடான சாம்பலின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான், அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். अकर्मण्यता ने रस्सियों की बांति उसे चारों तरफ से जकड़ रखा था. अकर्मण्यता என்றால் கையால் ஆகாத்தனம். அவனுக்கு இப்பொழுது எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை. அந்த செய்ய முடியாது என்கின்ற நிலை அவனை 4 பக்கங்களிலும் கயிற்றால் போட்டு கட்டியதை போல வைத்திருந்தது. அதாவது அவன் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற வேதனையில் உட்கார்ந்திருந்தான் என்பது பொருள். அகர்மண்யத்தானே ரஸ்ஸியோங்கி பாந்தி. ரஸ்ஸி என்றால் கயிறு. கயிறுகளைப் போல இந்த கையால் ஆகாத்தனம் அவனை சுற்றி கட்டி இருந்ததை போல இருந்தது. உசி ராக் கே பாஸ் கரம் ஜமீன் பர் वो चादर ओढ़कर सो गया. அப்படியே அந்த சாம்பலின் பக்கத்தில் போர்வையை போத்தி கொண்டு அவன் அப்படியே தூங்கிவிட்டான். सबेरे जब उसकी नींद खुली तब चारों तरफ धूप फैल गई थी और मुन्नी कह रही थी, क्या आज सोते ही रहोगे? तुम यहाँ आकर रम गए और उधर सारा खेत चौपट हो गया. சபேரே ஜப் உஸ்கி நீந்து குலி. காலையில் அவன் தூக்கத்திலிருந்து எழுந்தான். சாரோன் தரஃப் தூப் ஃபைல் கயி தி. 4 பக்கங்களிலும் வெளிச்சம் பரவி இருந்தது. முன்னி கெஹரஹி தி. முன்னி கூறிக்கொண்டிருந்தாள், அவள் மனைவி. கியா ஆஜ் சொத்தஹி ரஹோகே? இன்னைக்கு பூரா தூங்கிட்டே இருக்க போறீங்களா? தும் யஹா ஆக்கர் ரம் கயே. இங்கு வந்து நிம்மதியாக இருந்து விட்டீர்கள். உதர் சாரா கேத் சௌப்பட் ஹோகியா. அங்கு வயல் பூரா நாசமாகி விட்டது, இப்படி தூங்கி கொண்டிருக்கிறீரே என்று அவள் மனைவி வந்து எழுப்பினாள். ஹல்கூனே உட்கர் கஹா. அவன் எழுந்து கூறினான், கியா து கேத் சே ஹோக்கர் ஆ ரஹி ஹை? என்ன, நீ வயலை பார்த்து விட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றாயா என்று கேட்டான். முன்னி போலி. அவள் மனைவி சொன்னான், முன்னி, ஹா சாரே கேத் கா சத்யாநாஷ் ஹோ கயா. வயல் முழுவதும் அழிந்து விட்டது, நாசமாகி விட்டது. பலா ஐசா பி கோய் சோத்தா ஹை? இப்படி கூட யாராவது தூங்குவார்களா என்ன? துமாரே யஹா மடையா டால்னே சே கியா ஹுவா? உன்னுடைய இடத்தில் நன்றாக ஒரு கொட்டாய் வேணால் போட்டுக்கொண்டு தூங்குவதுதானே, இப்படி தூங்கி கொண்டு இருக்கின்றாயே என்று அவள் கேட்டாள். ஹல்கூனே பஹானா கியா. ஹல்கு
அவளது கேள்விக்கு பதில் சொன்ன. பஹானா கியா என்றால் மனதில் இருக்கும் துக்கங்களையெல்லாம் மறைத்து கொண்டு வெளியில் நாடகம் ஆடினான். மை மர்த்தே மர்த்தே பச்சா, நான் செத்து 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 பிழைத்தேன் அம்மா. தூனே துஜே அப்னே खेत की पड़ी है, நீ என்னவோ உனது வயலை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றாய். पेट में ऐसा दर्द हुआ कि मैं ही जानता हूँ, வயிற்று வலி எப்படி இருந்தது தெரியுமா என்று அவன் கூறினான். நடந்த கதைகள் அனைத்தையும் அவளிடம் அவன் கூறவில்லை. அவள் வருத்தப்படப் போகின்றாளே என்று அவனிடம் கூறவில்லை. வயிற்று வலி, தூங்கிவிட்டேன் என்று ஒரு நாடகம் ஆடினான். அதாவது இத்தனை கஷ்டத்திலும் அவன் தன் மனைவியை துக்கப்படுத்தக்கூடாது என்று நினைக்கின்றான். அந்த மனோநிலையை இங்கு எழுத்தாளர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். दोनों फिर खेत के झुंड पर आए, दोनों फिर खेत के ढांड पर आए. இருவரும் பிறகு வயலின் அந்த மேட்டிற்கு வந்தனர். देखा सारा खेत रौंदा पड़ा हुआ है, வயல் முழுவதும் அப்படியே சுழற்றி போடப்பட்டிருந்தது. ரவுந்தா படாக என்றால் அப்படியே மேய்ந்து, எல்லா நீலகாய்களும் அதை மேய்ந்து சுழற்றி போட்டிருந்தது வயலை. और जबरा मड़ैया के नीचे चित लेटा है मानो प्राण ही ना हो. இந்த நாய் இருக்கின்றதே, இந்த குடையின் கீழே அப்படியே உயிரற்றது போல படுத்து கிடந்தது. दोनों खेत की दशा देख रहे थे, இருவரும் வயலின் நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். முன்னி கே முக் பர் உதாசி சாயி தி, முன்னி மிகவும் வருத்தமாக இருந்தாள். அவள் முகம் முழுவதும் ஒரே வருத்தம், வேதனை. பர் ஹல்கு பிரசன்னதா, ஆனால் இப்பொழுது ஹல்கு பார்ப்பதற்கு சந்தோஷமாக தென்பட்டான். முன்னினை சிந்தித் ஹோக்கர் கஹா, முன்னி கவலையுடன் சொன்னார். अब मजदूरी करके माल गुजारी भरनी पड़ेगी, இனிமேல் கூலி செய்துதான் நாம் நாட்களை கடத்த வேண்டும். மால் குசாரி கர்னா என்றால் நாட்களை கடத்த வேண்டும், வாழ்க்கையை கடத்த வேண்டும். வேறு வழி இல்லை, வயல் எல்லாம் போய்விட்டது. ஹல்கு நே பிரசன்ன முக்ஸே கஹா, அப்பொழுது ஹல்கு சந்தோஷமாக சொன்னான். ராத் கோ ठंड में यहाँ सोना तो ना पड़ेगा, இரவில் குளிரில் இங்கு வந்து படுக்க வேண்டி இருக்காது என்று அவன் சந்தோஷமாக கூறுவதாக கதையை முடித்திருக்கின்றார். ஒரு விவசாயி எத்தனை பாடுபட்டு நிலத்தில் உழைத்து நமக்கு உணவை கொண்டு தருகின்றார். நாம் வாங்கும் விலை ஒன்றுமே இல்லை, அவரது உழைப்பிற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. இதை நாம் தினமும் நினைக்க வேண்டும். சாப்பிடும் போதெல்லாம் விவசாயியை நினைத்து நாம் சாப்பிட வேண்டும். விவசாயிக்கு நன்றி கூறிக்கொண்டே நாம் சாப்பிட வேண்டும். அவன் உழைப்பில்தான் நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? பிடித்திருக்கின்றது என்றால் ஒரு லைக் கொடுங்கள். கமெண்டில் நீங்கள் கருதுவதை கமெண்டில் எழுதுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரியா? நன்றி, தன்யவாத்.